ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு மீஷோலேருந்து வெயிட் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நல்லா கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. உள்ளே வேறு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அது உள்ளே வந்து டேப்லாம் ஒட்டி நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மிஷின் நாங்கள் எதுக்காக வாங்கியிருக்கோன்னா மசாலா பேக்கெட் போடுறதுக்காக. ஸோ இது உள்ளேயும் ஒரு டப்பா வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா சேஃபாக தான் வந்திருக்கு. ஸோ இதான் இந்த வெயிட் மிஷினு. இந்த வெயிட் மிஷினுக்கு வந்து ஒரு சார்ஜர் மாரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மிஷினை வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. இது உள்ளேயும் ஒரு பேக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தமாரி ஒரு டேப் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. இதை வந்து எங்களால் பிரிக்க கூட முடியல. அப்புறம் கத்திரிக்கோலெல்லாம் வச்சு தான் நல்லா பிரித்தோம். இப்போ இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறோம். இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பேப்பர் வேறு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மசாலா பேக்கெட்டுக்கு உள்ளே போட்டு எங்கள்கிட்ட அந்த மிஷின் இல்லை இதை வந்து மூடுறதுக்கு. ஸோ அதனால் மெழுகுபத்தியில் காமிக்க போகிறோம். ஸோ இதுதான் பேக்கெட்டு. இதில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் மசாலா. இது வந்து சாம்பார் பொடி. நாங்கள் இது வந்து 20 கிராம் போட போகிறோம். ஸோ இங்கே ஆன் ஆஃப்னு 2 பட்டன் இருக்குது. இதை கொடுத்தோன்னா ஆன் ஆகும், இதே கொடுத்தோன்னா ஆஃப் ஆகும். ஸோ இப்போ ஆன் ஆகிட்டு இது வந்து நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கும் போது 20 கிராம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இதை வந்து மடக்கிடணும். மடக்கி இந்தமாரி லேசாக மெழுகுவத்தியில் காமிக்கணும். ரொம்ப வச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாரி ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் லேசாக இந்தமாரி காமிச்சா போதும். அதுக்கப்புறம் பிரிதானே இழுத்து பார்த்தா தெரியாது. பிரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம், பிரியலைன்னா அப்படியே வச்சிடலாம். ஸோ எங்களுக்கு லேசாக பிரிஞ்சிருந்துச்சா அதனால் நாங்கள் இன்னொரு வாட்டி காமிச்சிருந்தோம். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான் போட்டு முடிச்சுட்டு இதிலே 15 பேக்கெட் இருக்குது. நீங்கள் வந்து இதிலே வேறு மசாலா இதுதான் நாங்கள் வந்து சாம்பார் பொடி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து 20 கிராம் இருக்குது. கலப்படமே இல்லாத சாம்பார் பொடி இது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் இது பண்ணுங்கள். வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து சேல் ஆகணும்னு எங்களுக்கு 10 ரூபாய்க்கு விற்கிறோம். நாங்கள் இது வந்து இதுக்குள்ளே வந்து கலப்படம் இல்லாத சாம்பார் பொடி மசாலா. மசாலாக்குள்ள எல்லாம் திங்ஸ் போட்டு இதை வந்து நாங்கள் காய இது நாங்கள் வச்சு இதுக்குள்ளே அரைச்சி ingredientsலாம் சலிச்சு ஸோ காய நாங்கள் வந்து வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது அப்புறம் கலப்படமே இல்லாத மசாலா தான். பேக்கெட் பண்ணி நாங்கள் நாங்கள் விற்கிறோம். இது மட்டும் செய்யல, இது வந்து நாங்கள் சுத்தமாக இட்லி பொடி கலப்படமே இருக்காது. உங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு போடுறோம். ஸோ இந்த 15 பேக்கெட்டும் நாங்கள் இது வந்து இப்போ நாங்கள் பேக் இந்த மசாலா பண்ணிட்டோம். மட்டும் வைக்கல, குழம்பு மசாலாலாம் வச்சுருக்கோம். மீன் இது வந்து குழம்பு, கறி நீங்கள் குழம்பு கமெண்ட்டில் மசாலாலாம் வந்து வேணும்னா மீன் குழம்பு order மசாலா, பண்ணா கறி நாங்கள் குழம்பு செஞ்சு மசாலாலாம் கொடுப்போம். வேணும்னு கேட்டால் ஸோ நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு லைக் பண்ணுங்கள், போடுவோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பண்ணுங்கள், யாருமே ஷேர் கமெண்ட் பண்ண பண்ணுங்கள், கமெண்ட் மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்கள், ஓகே, மறக்காமல் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.